ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இது என்னென்னு சொன்னால், ஒரு விவசாயி வந்து ஒரு வழியில் வந்து நடந்து வந்துட்டுருப்பார். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முட்டை இருக்கும். அது என்ன முட்டை அப்படின்னு யோசிச்சா பருந்தோட முட்டை நண்பர்களே. ஸோ இவர் யோசிப்பார், இந்த பருந்தோட முட்டை வீணாக போகிறதுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு நம்மளோட கோழிகள் அடை இருக்குது. ஸோ அந்த கோழிகளோட நம்ம வந்து குஞ்சுக்கு வச்சுட்டோம்னு சொன்னால் இதுவும் வெளியில் வடிவாக குஞ்சா பொழிஞ்சு வந்துருமே அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு தன்னோட கோழி பண்ணையில் வைப்பார். வச்சோடனே நார்மலாக கோழி குஞ்சு பொரிக்கிற மாதிரி இந்த கோழியுமே வந்து, அதாவது இந்த பருந்துமே வந்து முட்டையாகி முட்டையிலேருந்து வெளியில் வந்துடும். வந்தது இங்கே இருக்கிற கோழி குஞ்சுகளோடய வளர்ந்து இரை சாப்பிட்டு அதுகளோட ஓடி விளையாடி அப்படி இருந்தது. தன்னுடைய பறந்து என்ற எண்ணத்தையே வந்து அது மறந்துடும். ஒரு நாள் அது வழியில் தீன் சாப்பிட்டு இருக்கும் போது மேலே வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது வானத்தில் இது மிக தொலைவில் வந்து பருந்துகள் பறந்துட்டு இருந்ததை கண்டு இதுக்கும் ஆசை வந்துச்சு, சார் நம்மளால் இப்படி பறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அது கோழிகளோட சேர்ந்துருந்ததால் தன்னைத்தானே யாருன்றதையே மறந்து போயிடுச்சு. ஸோ நம்மளும் அப்படி தான், நம்மளுக்குள்ள நிறைய குணாதிசயங்கள் இருந்தாலும் நல்ல குணாதிசயங்கள் முயற்சி செய்யக்கூடிய தன்மைகள் எது இருந்தாலுமே நான் வந்து நம்ம முயற்சி வாழ்க்கையில் செய்யறதே இல்லை. அதனால தாங்க எல்லாத்தையுமே நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து காலங்கள் கடந்து போயிடும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து நம்மளால் முடியும், நம்மளால் ஏதோ ஒன்று செய்கிறோம், அது சரியோ தப்போ ஒரு முயற்சியை செய்து ஒரு வேலையிலையோ ஏதோ ஒன்றில் ஒரு முயற்சியை செய்கிறத பார்க்குறதால எதுவுமே குறைஞ்சி போக போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து அந்த பருந்து மாதிரியே கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து வளர்ந்து அப்படியே இருந்துடாமல் ஏதாவது நம்மளால் என்ன முயற்சியை செய்யும்போது நம்ம வெற்றி பாதையை நோக்கி எப்படியோ நம்மளை கொண்டு நகர்த்துனது. ஓகேவா?